21 பட்சணங்களை பாட்டில் வைத்தார் அருணகிரி. 21 பட்சணம் வைத்து விநாயக பெருமானுக்கு சொல்றார், பெருமானே, முருகப்பெருமான் எனக்கு இந்த வரி இதெல்லாம் எடுத்து கொடுத்தார். இதெல்லாம் அவனுடைய திருவடி, சேவல், மயில், அவனுடைய வேல், 12 கரம் இதெல்லாம் வச்சு பாட சொன்னாருப்பா. நான் பாடணும், எனக்கு அருள் செய். ஏன்? எந்த காரியம் எடுத்தாலும் அதை தடை இல்லாமல் செய்ய வேண்டும் அல்லவா? அந்த தடைகளை தகர்த்தெறிபவன் விநாயகன், விக்னமூர்த்தி, விக்னேஸ்வரன். அதனால அவர்கிட்ட கேட்கிறார், 21 பட்சணம் வச்சு கேட்கிறார். சுவாமிக்கு கொஞ்சம் பெரிய வயிறுன்னு நினைச்சுக்காதீங்க, அது அவர் பிரணவத்தின் வடிவம். விநாயகர் ஓம் எனும் பிரணவத்தின் வடிவம். ஓம் போட்டு பாருங்க, விநாயகர் வடிவம். அதனால இதெல்லாம் வச்சு பாடினார். அதன் பிறகு நிறைய தலங்களுக்கு போய் பாடிக்கிட்டே இருக்கிறார். நிறைய திருப்புகள் இருக்கு. எல்லா திருப்புகளும் என்னால பாட முடியாது, விஷயத்த சொல்லிடுறேன். அப்ப அதுக்கப்புறம் சுவாமி என்ன பண்ணார்? படிப்படியா படிப்படியா அருணகிரியார ஒவ்வொரு தலத்திற்கும் அழைக்கிறார். நாமெல்லாம் நினைச்சுக்கலாம் அருணகிரி எங்கேயோ ஒரு முறையில உட்காந்து எழுதிட்டார் பாடிட்டார். கிடையவே கிடையாது. முருகப்பெருமான், நீ இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வா, நீ இன்னைக்கு இந்த இடத்துக்கு வா, நீ இத பாடு, நீ இத சொல்லு அப்படின்னு முருகப்பெருமான் மனசுல இருந்து உணர்த்தினதை மட்டும்தான் அருணகிரி செஞ்சார். அதை தாண்டி ஒரு விஷயம் செய்தார். முருகப்பெருமான் அருணகிரியார் மனசுல இருந்து என்ன கொடுத்தாரோ அதை அருணகிரி அப்படியே வடித்தெடுத்தார். நிறைய விளையாட்டு செஞ்சிருக்கிறார். பழனி மலையில ஜபமாலை கொடுத்தார். ஜபமாலை தந்த சத்குருநாதா. இதை விட பெரிய அற்புதம் தெரியுங்களா? இவரு திருச்செந்தூர் போறாருங்க. திருச்செந்தூர் போனா நாம எல்லாம் எதை பார்ப்போம்? சண்முகரை பார்ப்போம். சண்முகரை பார்த்துட்டு நமக்கு என்ன தோணும்? லிஸ்ட் தான் தோணும். நம்ம எடுத்துட்டு போன லிஸ்ட் தான் தோணும். இதெல்லாம் கேட்கணும்னு தோணும். அருணகிரி பார்த்த சண்முகரை, எப்பா என்ன அழகா இருக்க சாமி நீ, அடடா கண்ணு போதலைப்பா அழக பார்க்க. ஆனா முருகா, உங்க அப்பா ஆடுறாரு, ஆட்டக்காரன், பெரிய ஆட்டக்காரன். உங்க அம்மா ஆடுறாங்க, உன் தாய் மாமன் மோகினி ஆடுறாரு, உங்க அண்ணா நர்த்தன கணபதி ஆடுறாரு. எப்ப நீ மட்டும் ஆடாம இருக்கிய சாமி? நீ ஆடினா என்ன அழகா இருக்கும் முருகா, நீ ஆடினால் என்ன அழகா இருக்கும். அந்த அழகை நான் பார்க்க மாட்டேனா? அருணகிரிக்கு ஆசை வந்துருச்சு பாருங்க. அப்படி ஆசைப்படணும். நம்மை ஆசைப்பட கற்றுக் கொடுத்தவர் அருணகிரி. ஆசையை அறுக்க சொன்னவரும் அருணகிரி. எந்த ஆசையை அறுக்கணும்? நிலையில்லாத பொருள் மீது ஆசை கொள்வதை அறுக்க வேண்டும். நிலையானவன் மீது பற்பல ஆசைகள் பிறக்கணும். அவன் முத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாருங்க அருணகிரி. மணிவாயின் முத்தி தர வேணும், செகமாயை உற்று அந்த பாடல் பாடினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த பாடல் பாடினா குழந்தை பாக்கியம். முருகப்பெருமான் திருவருளால் முருகப்பெருமானே வந்து நமக்கு குழந்தையா பிறக்கும். மணிவாயின் முக்தி தர வேணும் அருணகிரி கேட்கிறார். இதை விட ஒரு படி மேல தன்னை பெண்ணாக நினைத்து மாலை கேட்கிறார். தன்னை பெண்ணாக நினைத்து, மணப்பெண் இவராம், இவரு அவரு மாப்பிள்ள மாலை கேட்கிறார். நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்ட அதனாலே மால் கொண்ட பேதைக்கும் மனநாரும் மார்கங்கு தாரை தன் அருள்வாயே, வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே, வீரம் கொள் சூரர்க்கும் குலகாலா, நாளந்த வேதத்தின் பொருளோனே, நான் என்று மார்கட்டும் பெருமாளே. நான் சொன்னேன் திருமணம் நடத்தி வைப்பார். இப்பதாங்க சொன்னீங்க திருமணம்ங்கிறது உலக இன்பம். அது அருணகிரியே கேட்கிறாரு. ஆமாங்க கேட்டார். யாரோடு? முருகப்பெருமானோடு. நாமும் கேட்கலாம். நமக்கும் ஒரு சரியான மன வாழ்க்கை அமைய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை துணை மிகச் சரியாக அமைந்து விட்டால் அந்த இல்லறமே முக்திக்கு வழிவகுக்கும். தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய நாயன்மார்கள் பெரும்பாலும் இல்லறத்திலிருந்து முக்தி அடைந்தவர்கள் இல்லையா? அதனால நாமளும் கேட்கலாம். ஆனால் அதை எப்படி கேட்க வேண்டும்?
அவன் அருளால் கேட்க வேண்டும். பெரிய பணக்கார வீட்டு மாப்பிள்ளை வேணும்னு இல்ல, முருகா உனக்கு அடிமையா இருக்கிற ஒரு ஆணை எனக்கு கணவனாக கொடுன்னு கேட்டு பாருங்க. அப்படி கேட்கணும். அப்படி இந்த பாடல்ல திருமண வாழ்க்கையை தன்னை பெண்ணாக பாவித்து அவரை ஆணாக பாவித்து பாடிய அருணகிரி முருகப்பெருமானின் உண்மை ஸ்வரூபத்திற்கு போயிட்டார். அவருக்கு ஒரு ஆசை, இவரு காதலன் அவரு காதலி, அவரு குழந்தை இவரு அப்பா அம்மா, முத்தம் கொடுக்கணும் எல்லாம் கேட்டாரு. ஒரு ஆசை வந்து அவருக்கு, முருகா நீ வச்சுட்டு இருக்கிறியே இந்த ரூபம், அப்படியே அவன் ரூபத்தை பாருங்க. மயில் வச்சிருக்க, வேல் வச்சிருக்க, 6 முகம் இருக்கு உனக்கு, அப்படி 12 கண்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் காட்டி என்னை மயக்கிடலான்னு நினைக்காத அருணகிரி. இதெல்லாம் காட்டி இதுதான் நீன்னு நம்ப வைக்காத என்ன. நீ யார் முருகா? நீ யார்? இந்த உருவம் அனைத்தும் நான் பார்ப்பதற்காக எடுத்த உருவம். யாரு? நாமெல்லாம், நாங்கள் அனைவரும் பார்த்து இன்புறுவதற்காக எடுத்த ரூபம் ஐயா இது. நீ யார்? உடைய உண்மை ஸ்வரூபம் என்ன? அருணகிரி கேட்கிறார். முருகப்பெருமான் சொன்னானா, அருணகிரி நான் அந்த வேதத்தின் பொருளாக நிற்கக்கூடியவன். மார்கத்தி சொன்னானா. இந்த காட்சியை அருணகிரி கண்டாராம். அதை அப்படியே பாடலாக வடித்தார். நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்கட்டும் பெருமாளே. நாம எல்லாம் நினைக்கிற மாதிரி முருகப்பெருமான் இந்த அழகு தோற்றத்துல மட்டும் இருக்கிறார் நினைக்கிறீங்களா? முருகன்னா அழகன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? 4 வேதங்களுக்கு பொருளாக இருக்கக்கூடியவன், அனைத்தும் அவன், மூவரும் தேவரும் வழிபட்ட முழு மூர்த்தி அவன். சூரன் சொல்றான், கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன், அண்ணால் பரிசிவை அறிந்திலேன் யான், மாலையன் தனக்கும் மற்றைய வானவர் தமக்கும் மூலமாகிய மூர்த்தியின் மூர்த்தி என்றோ. சூரன் சொல்றான், ஒரு அசுரன் சொல்றான், நம்மால சொல்ல முடியலையே. முருகன் தான் சிவபெருமான் என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. நாம் எங்கிருந்து முருகப்பெருமானுடைய முழு உருவத்தையும் பார்ப்பது? நாம் எங்கிருந்து முருகப்பெருமானுடைய முழு அருளையும் பெறுவது? முருகப்பெருமானுடைய 6 முகத்தை கண்ட மாத்திரத்துல நமக்கு ஒரு விஷயம் வரணும். சிவபெருமானுடைய 6 முகத்தையும் கண்டுவிட்டேன், நானே பெரும் பாக்கியவான். அந்த எண்ணம் வரணும், அந்த எண்ணம் வரணும். சிவபெருமானையே நீங்க போய் பார்த்தீங்கன்னா கூட முழுசா பார்க்க முடியாதுங்க. அவன் 5 முகத்தை தான் காட்டுவான். அதோ முகம் வேணுமா? அதோ முகம் வேண்டுமா? 6 முகனை பார். அவனே 6 முக சிவன், 4 வேதங்களுக்கு பொருளாக நின்றவன், மும்மூர்த்திகளும் வழிபட்ட முழு மூர்த்தியானவன். அப்பேற்பட்ட வடிவத்தை நம் கண் முன்பு எடுத்து வந்து நிறுத்தியவர் அருணகிரி. முருகப்பெருமானின் உண்மை சொரூபத்தை நமக்கெல்லாம் வெளிச்சமா காட்டினார் அருணகிரி. அவர் திருப்புகழை படிப்பதற்கு பிறவி புண்ணியம் செய்திருந்தால் ஒழிய நடக்காது. எழுதி வச்சுக்கோங்க. திருப்புகழை படிக்கலாம், நீங்க புத்தகம் வாங்கி வச்சிடலாம், ஒரு பாட்டு படிக்க முடியாது உங்களால. நான் சொல்றேன், குருவருளும் திருவருளும் இருக்கணும். அருணகிரிநாதர் அவருடைய அருள் உங்களுக்கு இருக்கணும். முருகப்பெருமான் கையெழுத்திட்டு கொடுக்கணும். சரிடாப்பா, நீ திருப்புகழை படிச்சு ஏதோ பண்ணதெல்லாம் பண்ணிட்ட, பரவாயில்ல, நீ திருப்புகழை படிச்சு உன் வினையை தீர்த்துக்கோன்னு அவர் கையெழுத்திடணும். அப்படி இட்டால் ஒழிய திருப்புகழை தொட முடியாது. அதெல்லாம் பெரிய பாக்கியங்க. இன்னைக்கு இத்தனை பேரும் வந்து உட்கார்ந்து இவ்வளவு நேரம் நானும் பாக்குறேன், கொஞ்சம் கூட உங்க எல்லாருக்கும் கால் வலிக்கும், எனக்கு ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாம கேட்டுட்டு இருக்கீங்கல்ல. நீங்க கேட்கல, உங்க வினையெல்லாம் கழியுது, உங்க விதி மாறப்போகுது. அதற்காக முருகப்பெருமான் அருள் செய்ய அங்க வீட்டு இருக்கிறார். அதனால இங்க உட்கார்ந்து உங்களால இதெல்லாம் கேட்க முடியும்.
திருப்புகழ் மொத்தமும் அருணகிரிநாதர் அவர் திருவடியை வேண்டி நின்றார். திருச்செந்தூருக்கு போனார். ஆடா அந்த அழகை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். இப்ப முருகப்பெருமான் என்ன செய்யறார்? அவர் ஆடணும்னு ஆசைப்பட்டார்ல, இவர் நின்று பார்த்தது முன்னாடி முருகப்பெருமானுடைய முன்முகம், முன்னாடி இருக்கிற முகங்களை தான். முருகப்பெருமான் பின்னாடி வந்து கூப்பிட்டார் அருணகிரியை. அருணகிரி, என்ன ஆட வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறல, நீ பின்னாடி வா, காட்டுறேன். போனார். முருகப்பெருமான் அங்கே ஆட ஆரம்பிச்சார். அதோ முகத்திலிருந்து முகம் வெளிப்பட்டு ஆடினார். அதோ முகத்திலிருந்து முருகப்பெருமான் வெளிப்பட்டு ஆடினார். இன்னைக்கும் திருச்செந்தூர்ல முன்னாடி சண்முகர், பின்னாடி நடராஜர் இன்னைக்கும் நடக்குதுங்க. முன்னாடி முருகன் இருப்பார், சண்முகன், பின்னாடி அவருடைய உருவம் எப்படி இருக்கும்? நடராஜர். இன்னைக்கும் நடக்குது. அங்கே ஆடியது யார்? முருகப்பெருமான். ஆனால் அங்கே என்ன அழகு? நடராஜர். 84 லட்சம் யோனி பேத பிறப்புகள்ல மயில் ஒன்றுதான் இயற்கையிலேயே நடனமாடக்கூடிய தகுதியை பெற்றது. நடனத்திற்கு தலைவன் யார்? நடராஜ பெருமான். இயற்கையிலேயே நடனம் ஆடக்கூடிய ஒரு வாகனத்தை பெற்றிருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அங்கே அதோ முகத்திலிருந்து வெளிப்பட்டு முருகப்பெருமான் ஆடினானா. இப்ப எல்லாரும் சேர்ந்து பாட போறீங்க. ஆடினானா, நம்ம பாடும்போது முருகன் இவங்க வந்து ஆடிடணும். அந்த ஆட்டத்தை பார்த்த மாத்திரத்துல அருணகிரிக்கு எப்படி இருந்திருக்கும்? அவன் ஆடுற அந்த ஆடுற அழக பார்த்து அவன் காலில் போட்டிருப்பான் பாருங்க சதங்கை. அந்த சதங்கை கூட அவனை கொஞ்சம் நிக்குதாங்க. அந்த அழகை கண்டு அவன் திருவடியில் இருக்கக்கூடிய சதங்கையும் கூட அவனை கொஞ்சி நின்றதாம். தண்டையணி வெண்டையன் கிண்கிணி சதங்கையும் தன்கழ சிலம்புடன் கொஞ்சவே நீ தந்தையினை முன்பறிந்து பவுரி கொண்டு நன் சந்தரமனைந்து நின்றன்பு போல கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமர செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர இரங்களும் கண்குளிர என்ற முன் சந்தியாவோ உண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பூங்கிரள வெண்கலம் கொண்ட போது பொன்கிரிய நஞ்சரும் தெங்கினும் வளர்ந்தும் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் சென்றிடும் என்ற முன் கொஞ்சி நடனம் கொடும் கந்தவேலே கொங்கை புறமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கண்குளிர என்ற முன் சந்தியாவோ. தண்டையனை வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் அவன் காலை கொஞ்சம் நிக்குதான். அந்த தண்டையும் அந்த தண்டை சிலம்பு கிண்கிணின்னு சதங்க அந்த சவுண்டு, அந்த ஒலி எழுப்பிக்கிட்டு அவன் ஆடுற அழகை பார்த்துட்டு காலில் இருக்கிற சதங்கை கொஞ்சதான். இந்த அழகை கண்டது மாத்திரம் இல்லாம நமக்கும் கொடுத்தார் அருணகிரி. பாடுங்க, இந்த பாடலை பாடுங்க. முருகப்பெருமான் காட்சி தருவார். அதுக்காக இப்ப பாண்டமேங்க நாங்க பாக்கலையேங்க. தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து பாருங்க. பத்தியால் யானுனை பலகாலம் அருணகிரி சொன்னார். பல காலம் பக்தியோடு அவனை தொழ வேண்டும். அவன் காட்சி கொடுப்பான். அதற்காக காத்து கிடக்கணும். அப்படி வந்தது அவனுடைய திரு நடன காட்சி திருச்செந்தூர்ல. இனி திருச்செந்தூர் போகும்போதெல்லாம் நமக்கு இந்த காட்சி நம் கண் முன்னாடி வரணும். அருணகிரி அங்கு எந்த காட்சியை கண்டாரோ அந்த காட்சியை நாமும் பெற முற்படுவோம். முருகப்பெருமான் அருள் செய்வான், அருள் செய்வான். காரணம், அருணகிரி நமக்காக சொன்னார், அவருக்காக பாடிக்கல. அருணகிரி எந்த பாட்டையும் அவருக்கு முருகப்பெருமான் ஞான வேளால் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை எழுதும் போதே அருணகிரியாரின் வினை கழிந்தது. கழிந்ததுன்னு கூட சொல்ல மாட்டேன், அறுபட்டது, அருந்தது.
அப்படி இருக்க அவர் ஏன் மேலும் 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 அவன் திருவடியை கேட்டு கேட்டு ஏங்கி ஏங்கி பாடினார்னா, நமக்காக கருணைக்கு அருணகிரி